கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இதில் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தாயின் மஞ்சள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேபி நல்லோ. நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே விளையாடிருக்கேன். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதனோட ஆக்ட் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் ஒன்று தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாரர் கேம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்காதுடா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டுக்கு தானடா போவான். ஓகே, பேபி சிட்டர் வாண்டட். வில் ப்ளே டபுள் வாட் எவர் யூ ஆர் பேட் நவ். ஓகே, நம்மளுக்கு வந்து டபுளாக காசு கொடுப்பாங்களாம். ப்ரெஸ் திறந்துடுச்சு. இது என்னடா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இது லெஃப்ட்டு டாப் கார்னரில் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. அதில் வந்து அதுதான் வந்து நம்மளோட இது ஒரு க்ளூ மாதிரி. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தர முடியாதா? ப்ரோலாக் எக்ஸிட் டெலிவரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் வந்து ஒரு மாதிரி கலர் மாதிரி வச்சுக்கிறோங்க. அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஃபைண்ட் அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, இது வந்து 8, 7, 9, 11. ஓ, இங்கே இருக்கா? என்டர் த அப்பார்ட்மெண்ட். ஓகே, லாக்டு. செக் அண்டர் த பிளான் பாட். ஓய், இது நான் அப்போயே பார்த்தேன். நான் அப்போயே யோசிச்சேன் இதுவாக தான் இருக்கணும்ன்ட்டு. பார்த்தா இதுதான். ஓகே, எடுத்து வைக்கலான்னு பார்த்தா முடியலையே. ஐயோ, வீட்டை ஒன்று திட்டுவான். ஐயோ இதுவாண்ணா டே போட்டானுங்க ஸ்டேட்டில். பேபி நல்லோ வச்சு செய்ய போகிறான் நம்மள. கத்தாம தான் நம்ம. ஓகே, என்ன இது ஏதோ கட்டுது. ஐய், இப்போ என்ன பண்ணாங்க? உய், பைரேட். ஐய், இதெல்லாம் யாரும் இப்போ அப்படி அப்டேட்டில் விட்டானுங்களா? ஐய், கரெக்டாக இருக்கே உன் ஸ்கின்னுக்கு. ஸோ ஆனால் மொட்டையாக தான் ப்ரோ நல்லா இருக்காரு. ஸோ அதனால் அது வச்சுப்போம். இதெல்லாம் நினச்சாலும் நம்மளோட மாட்டேன். ஸோ ஓகே, நான் வந்து ஆட் எப்படியோ வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணணும். இதனால் அதை பூனை முடிட்டு இருக்கு. எப்போ ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம் போல். ஆமாம் கேஷ், நான் வந்து அப்போ வந்து சும்மா வந்து இது என்ன எப்படி இருக்குதுன்ட்டு வந்து ட்ரை பண்ணேன் கிராஃபிக்ஸ்லான்ட்டு. அப்புறமா வந்து பாத்ரூமில் ஒன்று எடுத்தேன் இந்த மாதிரியே. ஓகே, கிராஃபிக்ஸ் வந்து இப்போ பழசை விட ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறானுங்க. ஏதோ பிக்வேட் மோடு நல்லா காய்ச்சான். சீக்கிரட்டா. ஓய், என்னாச்சு போ? டேய், செம்மையாக இருக்கானே. டேய், மண்டை ரொம்ப பெருசாக இருக்கு சொன்னாங்க. ஆனாலும் இது வேணாம். 4 இருந்தால் வந்து அல்ட்ரா லோ இது டெஃபினேஷன் பண்ணுறேன்னா வந்து கிராஃபிக்ஸ் அவ்வளோ இருக்கிறது போல். ஓகே, டாய் பாக்ஸு. ஓ, 6 எடுத்தால் டாய் பாக்ஸுன்னு ஏதோ நல்லா இருக்கும் போல். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கா? டாக்டர்ஸ் கிஃப்ட் 12, அப்புறம் ஹேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ டேய், பறந்துடான். டேய், நான் ஒன்றும் பண்ணலடா குழந்த. என்ன கேஸ் இவனையே இது பண்ணி உட்கார வைக்கணும்ல. பக் ஆகிட்டு இருக்குது. டேய், எங்கடா போன? இங்கே டாய்லெட்டு கட்டிட்டு தானே இருந்தான். அங்கே போயிருப்பான். டேய் தம்பி, இதுக்குள்ளே போயிட்டியா? டேய், ஃப்ளஷ் ஆகிட்டு இருப்பானோ? உள்ளே வேணாம். ஓகே, இதுலேயும் இல்லை. இங்கே தான் உட்கார வைக்கணும் ஆக்சுவலாக. நான் அங்கே தான் வச்சேன். உனக்கு கீழே ஐய், டேய், இதுக்கப்புறம் வந்த இது பழைய அப்டேட்டில் இருந்துச்சு. எனக்கு மறந்து போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாட்னேன். அதனால் வந்து மறந்துடுச்சு. சரி, இப்போ வந்து டேக் பேபி டு பெட்டே இல்லையா இங்கே? எங்கேயும் தரையில் படுக்க வச்சிடலாம். இந்தியன் வே. ஐயோ, நான் படுக்க வச்சா வேற அடைய 10 அழுதுன்னு இருக்கு. நம்ம இந்த ரூமெல்லாம் இன்னும் திறந்து பார்க்கவே இல்லை. ஓப்பன். ஏப்பா ஓயிரு. இதை பார்த்துட்டு நான் தொங்கின்னு இருக்கிறான்னு நினச்சேன் கைஸ். இங்கே ஒரு பூனை இருக்குது. பெட்ரா சோல் ட்ராப்ட் பை பேபி நல்லோ ஹஸ் பின் செட் ஃப்ரீ. இவன் சோலெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறான் போல கைஸ்.
இங்கே இருக்கா பிட்டு மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, சும்மா வீட்டை சுற்றி பார்த்துருக்கேன். இந்த டாப் ஃப்ளோருக்குலாம் நான் வரவே இல்லை. ரீடிங்ஸ் ஃபைண்ட் த ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். ஸ்டோரி புக் இங்கேயோ வச்சுட்டு ஃபைண்டுன்னு போட்டுருவேன். பிரின்ஸ் அண்ட் த கேட். ஸோ ஓகே, இவனை கதை சொல்லணுமா இப்போ நான்? ஓகே, ஓ வாய்ஸில் வேறு இருக்கு, நான் அந்த மியூட்டில் போட்டுருக்கிறேன். அதனால் இதை எடுத்துலாம். அக்ராஸ் த ஷோர் இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் வித் டார்க் ஸ்டார்ட். ஸோ இதெல்லாம் என்னடே புரியல, அதனால் வந்து நம்ம இந்த கதையெல்லாம் படிக்க தேவையே இல்லை. ஏன்னா வந்து அது ரொம்ப டைமாக தான் எடுக்குமே தவிர அது வந்து தேவையில்லை. தூங்கிட்டான் மொட்டை பையன். இங்கே என்ன பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? அதெல்லாம் வந்து அவங்க அம்மா வச்சுருப்பாங்க தான். ஆனால் வந்து இப்போ நம்ம கூப்பிட்றதுக்கு அவனுக்கு எதனா ஒரு பேர் வைக்கணும். எப்போ பார்த்தாலும் டே மொட்டைன்னு கூப்பிட முடியும். ஓகே, சித்தாந்த டைபாஸ் போல் போட்டிருக்காங்க போல. அதான் 3 மோர்ஸ் ஸ்விட்ச் சேனலா சில்லோட்டா வந்து சொல்கிறான். டோஸ்டி 4000. அந்த மேலே குளூ இருக்கிறதுனால எல்லாம் தெரியுது. வந்து உக்காடுறா அப்படின்றானுங்க, போய் அவனை பெட்டில் போடுறா அப்படின்றானுங்க. அது மட்டும் இல்லைன்னா சத்தியமாக நான் கத்தாங்க கைஸ். என்ன பண்ணுவனே தெரியாது. நான் பாட்டு இங்கே போய் அப்படி இதை ப்ரெட்டை போட்டு எடுத்துன்னு இருப்பேன். வெறுமா வந்து இதை இதெல்லாம் இழுக்குதே, என்ன இழுக்கல. ஆமாம், அவனை வச்சு நான் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சும்மா தூக்கி போட்டுருந்தேன். அப்போதான் ஞாபகம் வருது, இதுக்குள்ளே அவனை போட முடியுமா? செட்டில் அதுவும் போட எங்கடா போச்சு? போய் அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க பாருங்க. அல்ட்ரா டெஃபினேஷன் அன்லாக்டா, சரி அல்ட்ரா லோ டெஃபினேஷன். இது என்னதுன்னு பார்ப்போம். ஐயோ, என் கண்ணு தான் இப்படி தெரியுதா இல்லைன்னா வந்து கேமே இப்படி மாறிடுச்சா? இல்லை, என் கண்ணு அப்படி தெரிய வாய்ப்பே இல்லை, அது போட்டோன்னு தான் அப்படி ஆச்சு. ஓகே, ஆமாம், அந்த மாடால தான் புட் த பேபி டு ஸ்லீப் ஆகி இருக்கிறாங்க. இது வந்து பழைய அப்டேட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவன் தரல படுத்துனே இருப்பான், இங்கே உட்காந்து அழுவான்னு நினைக்கிறேன். இந்த இதில் உட்காந்துன்னு இருப்பான், அப்படியே அழுகுறான். புட் த கரெக்ட் ப்ளஸ் இந்த காட். எதனா இங்கே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பானுங்களே, வாத்து பொம்மை இருக்குது. ஒரு வேளை இதோ, ஐயோ கீழே போட்டேனே, சாரிடா, தொலைச்சி தரேன். வாட மாண்ட பூனை இருக்குது. அதே மாதிரியே கருப்பு பூனை இருக்குது. ஒரு வேளை இது தானோ? அதே போனோம், ஒரு வேளை இதாக இருக்கும். சிரிக்கிறான், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டான். லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர், சில் அவுட், வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. ஓகே, இப்போ நம்ம திருப்பி போயிட்டு சோஃபாவில் போய் படுக்கணும். இன்னும் 2 வாட்டி எடுத்துட்டா ஜாலியாக இதில் சுற்றின்னு இருக்கலாம். அங்கே இதை வச்சுட்டு அது எதுனா அந்த டாய் பாக்ஸ்லேருந்து பொம்மை எடுக்கலாம் போல தெரில. டோஸ்டி 4000 இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வீட்டு ஓனர் காமிச்சா கூட அவங்க வாங்குவாங்க. லோடிங் பால் பாட்டில் வந்துச்சு. நைட் டு த சைல்டு லாஃபிங் லுக் இட்ஸ் இட் ஃபன்னி த சிட்டர். அதான் சிட்டர் தான் நம்ம, இந்த சைல்டு தான் இந்த மொட்டை. ஓகே, அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து சிட்டர் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ டோல்ட் யூ நாட் டு டூ தட். அப்படி பண்ணாதுன்னு நான் உன்ட்ட சொல்கிறேனாடா, சொல்லலையாடா? வரல வளரி மண்டா சாமி, நீ என்னத்தர பார்த்துன்னு இருக்கிற? த அட்வென்ச்சர் ஆஃப் த வெரி ஸ்கேம். கதையும் வரல, இதில் மண்டை என்னத்த பார்த்துன்னு இருக்கிறான்? ப்ளீஸ், டிவியை கேர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவே வரமாட்டேங்குது. அந்த டோஸ்ட் அந்த இது ஆடு அதுவே வரமாட்டேங்குது. எனக்கு அந்த டோஸ்ட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த படிக்காமலே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ற மொட்டை ஷார்ட் வாங்கிட்டு போயிட்டு காலில் அடிபட்டுருக்குது கைஸ். எனக்கு பாருங்க, நீங்கள் இதோ காலில் அடிபட்டுருக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட் காலில். வந்து இவனை இங்கே உட்கார வச்சுட்டு
ஜெட்டி எத்தனை வரல வச்சு ஜெட்டியா டைப்பர் 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 ஜெட்டி இல்லை டைப்பர். ஓய் ஓய் எங்கடா போச்சு? தெரியாம கைப்பட்டு மூணு இல்லை அதே முடிச்சா காணும். இந்த எங்கேயா போட்டு வச்சாங்க இல்லை அவன் எடுத்து சப்பின்னு இருப்பானோ. ஏய் லாக்லா அவ்வளோதாங்க வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே இருக்கு வேண்டிய இருங்க. நம்ம வந்து ப்ரெட்டை ஓவனில் போட்டு பார்க்கணும்னா அதுன்ட்டு அதுக்குள்ளே வந்து ப்ரெட்டு பால் பாட்டில் அவன் வரைச்சோம்னா அப்பா தெரிக்குதுரா சத்தியமாக ஜம்ஸ்காரு. ப்ரெட்டிங் இருக்குது டோஸ்ட்டு. இதில் எங்கேயாச்சும் இருக்கும் இந்த ஓப்பன் பண்ண முடியுதா? இல்லையே கடைசியில் இதில் தான் இருக்கணும்னு காணவே காணோம். எங்கடா போச்சு? அட புதுநாடு இங்கே பார்த்தேன் இல்லையடா. ஏய் இப்போ எப்படா ஓப்பன் ஆச்சு? அடா பாய் வயசு வேறு சத்தியமாக மந்திரம் பண்ணுறான். நம்ம இதை மூடி விட்டுறலாம். அப்புறமா வீட்டோட வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ட்டு வந்து அந்த டபுள் மணின்னு சொன்னாங்கல்ல அதை கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடுறேன். இது மக்கு இந்த பிளேட்டு அப்புறமா வந்து இந்த முட்டைங்க இந்த ப்ரெட்டு இந்த தட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுறான். அப்புறமே இது ஏதோ மேஜிக்கல் டஸ்ட்பின்னாக இருக்குது. இப்படி தூக்கி போட்டாலே ஏதோ பாரு. ஓய் இப்போ என்னாச்சு? கைஸ் சுத்தினே வந்தான் பார்த்தீங்களா? இருங்க இங்கே உட்காரதான் வச்சான் அவனை. ஓய் இருங்க அந்த இது ஆய் வேற போயிடுவேன். டோஸ்டரில் போனால் கத்தாமல் விடுவான். அதனால இவனை போயிட்டு ஃபஸ்ட்டு இவனுக்கு ஜெட்டியை மாற்றி விட்ருவான். இந்த வாட்டி மறைய மாட்டேன்ல டேய். ஃபஸ்ட்டு என்னடான்னா இவன் பறந்தான். இப்போ என்னடான்னா இது பறகுது. நான் அதை எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இவன் பறந்துட்டு இருப்போம் பாருங்க. டே வாடா ஓடுது எங்கடா போச்சு? ஏய் ஆடா பாவி ஒரு டைப்பர் ஆடா இப்படி ஓடுது. என்னாலே இவ்வளோ ஸ்பீடு ஓட முடியல. எங்கடா இருக்கிற? டேய் கண்ணாடி டே ஷாட்டு தேவையா அவனுக்கு? டைப்பர் தேவையா? ஐயோ இது வேற வந்துட்டு என்ன சொல்லி மறைங்கிறதுன்னு தெரியலையே. டேய் புது விதமான டைப்பர்ரா பவர் டைப்பர். இதில் போட்டோன்னா நீ பறப்பு. ஐயோ டேய் இதெல்லாம் கேம் இது சாப்பமே குயிசம் கண்ணை பார்த்தீங்களா? என்னடா கேம் இது சாப்ப கேம்னு அடுத்த செகண்ட் கண்ணு பாடிச்சு பார்த்தீங்க. இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு தானடா இருந்தேன். இப்போ என்னடா கது சாத்துலையான்னு ஐயோ பயமாக இருக்குது எனக்கு வேற. கைஸ் பழைய அப்டேட்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது கைஸ். நான் போய்ட்டு அப்புறமா வந்து எதனா வந்து ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறமா அதெல்லாம் இருக்குதான்ட்டு. ஓகே உட்கார்றா காரை சொல்லணுமா திருப்பி. இந்த வாட்டி முயல் கதை இதையும் அப்படியே போட்டு நல்லா ஸ்பேம் பண்ணி தரணும் இந்த பட்டனை. ஏய் இப்போ என்ன வேணும்? சுத்த கரெக்ட் ப்ளஸ் இந்த வாட்டி என்ன கதை? முயல் கதை இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த வாட்டி முயல் இது எடுத்துக்கோங்க. ஓகே அப்படியே வந்து இதை போட்டு தள்ளி தள்ள வேண்டியதுதான். இந்த வாய்ஸ் வச்சு விட்டுருலாம். அதான் காலம் முடிஞ்சிச்சு. தூக்கலாடே மாட்டேன். நேற்று நைட்டு மாரி நீ நைட்டு எதுனா கத்தனாவும் சாப்பிட்டுப்பேன் வரமாட்டேன் மேலே ஏறி. சில் அவுட் வாட்ச் டிவி வந்து சாப்பிட்டேன். ஓ சார் த டோர் கதை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சோ. நான் மியூட்டில் போட்டாளா இருக்கணும். யாருமே இல்லை. யாருன்னா வந்தீங்களா? பாக்ஸ் வந்திருக்காரு கைஸ். என்னது இது கைஸ்? முயல் பொம்மை
ஓ மை காட், பிச்சு போட்டாங்க கைஸ். சரி பாவம், நம்மளாச்சும் இது இப்படி வச்சுக்கலாம். கறி இந்த சைடில் இருக்கா? சரி ஓகே, ஆனால் பாத்ரூம் கொள்வோம், சாத்திடலாம். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் கேமில். எப்படா ஸ்மெல்லு? யாரா நீ? நியூஸா கைஸ்? இதே மாதிரி தானே கைஸ் அவன் கண்ணும் இருந்துச்சு, அந்த ஒரு 2 பிளாக் அண்ட் ஆரஞ்சில் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் அவன் கண்ணும் இருந்துச்சு. லோடிங் பால் பாட்டில். நைட் 3 த சிட்டர், குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ், த சைல்டு ஐ வில் ஷோ யூ மை ட்ரீம்ஸ். கைஸ் கொஞ்சம் ஆக்டிவ் வந்து நைட் 3 எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக போகும். ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே இதை வச்சுட்டாங்களா வீட்டுக்கு? இறுகி அவரோட என்ன ஆச்சு? லைட்டு வேறு எதுவும் கட்டாமல் வருது கைஸ். Find something to eat. Prepare a cheesy toasty. டோஸ்டினா கைஸ் இதுதான் வந்து டோஸ்டி 4000. ஸோ இதில் வந்து அதை நான் பண்ணணும் போல். ஓ கைஸ், அந்த நம்ம வந்து சாண்ட்விட்ச்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அமெரிக்காலலாம் வந்து, அமெரிக்கா இல்லை வெளிநாட்டிலலாம் டோஸ்டின்னு சொல்லுவாங்க போல். ஸோ ஓகே, ஒரு ப்ரெட்டு, அப்புறமா வந்து முட்டையை உடச்சிடலாம். அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, பண்ணுவேன் மட்டும் முட்டை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இருந்து சீஸை வந்து நம்ம கொஞ்சம் நடுவில் தான் வைக்கணும். ஸோ அதனால் தெரிய விட்டுறலாம். இது ப்ரெட்டு போயிடுச்சு ப்ளேஸ். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தானே, ஒரு 2 தக்காளி போவோம். இதெல்லாம் தெரியல, மஷ்ரூம்னு நினைக்கிறேன். மஷ்ரூம் தான். ஒரு 1 போடும், இல்லை 2 போடும் எல்லாத்தையும். ஓகே, இது வந்து என்னது? இது வந்து என்னது? ஹாம்னா என்னதுடா? ஹாம்பர்கர். ஒரு வேளை சிக்கனாக இருக்கும் தெரில. சரிங்க, இப்போ வந்து இங்கே போட்டு வச்சு சூடு பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ இந்த சீஸை நடுவில் போட்டு, ஆனியன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம ஆனியனை தூக்கி போட்டு ஆனியன் மட்டும் வைப்போம். ஸோ ஓகே, இது என்னது? பிக்கிளா? ஊறுகாவா? தெரியலையே. ஊறுகான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஊரில் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு தெரில. இது பார்த்தா மிளகா மாதிரி இருந்துச்சு, அதனால தான் மிளகா ஊறுகாவுன்னு நினச்சேன். மிளகா ஊறுகாலாம் இருக்கா தெரில. ஸோ ஓகே, இப்போ வந்து இது போகிறோம். காரத்துக்காக வந்து பிக்கிளை போட்டு வைக்கணும், அவ்வளோதான். அப்பா டேய், feed me, feed me, feed me, feed the baby you monster. ஐயோ டீ, நான் என்னடா பண்ணேன்? இருங்க, பால் பாட்டில் எடுத்துன்னு போயிடலாம். முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் இப்படி இருந்துச்சா? கைஸ் அவன் கண்ணை பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் எப்படி இருந்தால் இப்போ எப்படி மாதிரி இருக்கான் பாருங்க கைஸ். ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃப்ரிட்ஜ். நான் எப்படா இங்கே வந்து எஸ்கேப் ஆகும்? கை இருக்குது, இது அதெல்லாம் தொடணுமா? தொடவ முடியல. டே இவன் என்னடா பண்ணுறது? கண்ணும் தரலையே, இங்கே வேறு ஒரு மாதிரி ஃப்ரீ. இப்போ எப்படா எடுத்தேன்? ஸோ ஓகே, இப்போ பால் பாட்டில் எடுத்தா வந்து வந்த வழி மூடி இருக்கு. இங்கே இப்படி போகணுமா? இப்போ எங்கேயாச்சும் வந்து நம்மளுக்கு ஒரு ஓப்பன் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இது வேறு கன்ஃபியூசிங்காக தலைவலிக்குது கைஸ் இதை பண்ணுறதுக்கு. கத்துனீங்களா மண்டை? சாப்பிடணும்னு தோணுங்க. பரவாயில்ல, இங்கெல்லாம் யாரா சாப்பிடுவோம்? டே
அப்பா இங்கே இருக்குது. ஏய் உன அப்புறம் ரூம் 9 வழியா வந்தேன். கைஸ் அவன் கண்ணை பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ கைஸ் க்ளோஸ் யூ பாருங்க கண்ணை பார்த்தீங்களா? காமாரா காமாரா. ஓகே இப்போ டைப்பர் எடுத்துட்டு அப்பா டீ ஏன்டா இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் கொடுக்குற? வாய்ஸே ஒரு செகண்ட் அப்படின்னு மாறிடுச்சுடா. யோப்பா பழகிறனி இரு ஒன்று முடிகிறான். ஏய் இது நல்ல வேலை, இதில் ஹெல்த்தெல்லாம் குறையல. என்ன போட்டிருக்கு? பிரேக் த எமர்ஜென்சி கிளாஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். எமர்ஜென்சினா அந்த ஒரு டைப்பர் போயிடுச்சு. அதுனா அப்பா டேய் இதுதான் கைஸ் தெரிஞ்சிருக்குது கைஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு இது பேய்வேன் அப்படின்ட்டு போட்டுவிடு. அப்பா தெரிச்சிட்டான். ஸோ ஓகே இப்போ வந்து ஒன்று எடுத்துன்னு போய் தூங்க வைக்கணுமா? டேய் அப்பா கைஸ் கத்தாம. கைஸ் அழகாக இருக்கான், கிட்ட போகலாமேன்னு சொல்ல போனால் பேய மாதிரிட்டான். அப்பா டேய் ஒரு 2 செகண்ட் என்ன ரெஸ்ட்டு விட்றா. எனக்கு படுறா ஒழுங்கா மண்டை. உனக்குலாம் தூக்கி வெளியே தான் அடிக்கணும். இட்ஸ் நாட் ஸ்டோரி டைம் வித் த கரெக்ட் பசி. இந்த வாட்டி என்ன ஆடா செல்லமாக கொஞ்சலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்களா நீ? ஏய் என்னடா இவன் ஸ்டார்டிங்லேயே போய் மாறிட்டான். என்னது இருக்குது? ஹஸ்டரியா டி 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 இவனுக்கு ஒரு திரானா. நான் ஏன்டா இவன் போய் இவன் காலில் போய் விடுறேன்? நானாக இருந்தால் அப்படியே வந்து யார் யாரெல்லாம் டீமன் ஸ்லேயர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, கத்தி எடுத்துன்னு போய் இனோகாமிக்காகறான்னு கழுத்தை விட்டுட்டு போயிருப்பேன் நானாக இருந்தால். ஸோ டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து இது டீமன் ஸ்லேயர் பார்க்காதவங்களுக்கு புரியாது, பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சரி இப்போ நம்ம பேர் பேபி நிலையிலேருந்து டீமன் ஸ்லேயருக்குலாம் போகிறோம். அதான் எனக்கும் தெரில. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஆக்ட் 2 இன்னும் இருக்குதா? சரி வாங்க நம்ம முடிப்போம். நம்மளுக்கு இன்னும் 22 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம். ஸ்பீட் ரன்னும் மோர் நவ் அனதர். அவன் தான் செத்துறானே. இப்போ நான் எப்படி இது ஆகிட்டேனா அந்த இது எப்படி சொல்கிறது, திருப்பி வந்து உயிர் வந்துருக்குது எனக்கு. ரிவைவ் ஆகிட்டேன். பேபி வந்து அவனோட அந்த மேஜிக் பவர் வச்சு என்ன ரிவைவ் பண்ணிடுவான். இந்த குப்பை ஒரு முன்னாடியே இருந்துச்சு. ஒரு வேளை இதுதான் இந்த கைஸ் நம்ம இப்போ வேற ஆளா? ஓ மோர் நவ் அனதர். ஒரு வேளை இதுதான் அவனோட பாடியாக இருக்குமோ? அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அவனுக்கு ஓகே என்ன சாவியை காணும். கைஸ் ஆமாம் கைஸ் இது நம்ம போன வாட்டி பண்ணாமல் செத்துறோம். அதான் அந்த மேலே கூட்டின்னு போனான்ல ஒரு செகண்டில் நம்ம செத்துறோம். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த போயிட்டு அந்த இதை எடுக்கும்போது அப்படியே தூக்கி போட்டு 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 உடச்சான்ல. ஸோ அதுதான் போல். அதனால தான் இந்த வீடே ஒரு மாதிரி கேர்ஸ்டாக இருக்குது. இதோ பாருங்கள் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு உடச்சி கழுவு வரணும். இப்போ கைஸ் த்ரான் இருக்குது, முயல் ஓடுது. டே மேலேருந்து வரான் சத்தியமாக இருக்கு. அப்டேட்டா டே? ஓஹோ நான் விளையாடும்போது வரும் 3 நைட்டு தான் இருக்கும். ஃபாலோ த ஒயிட் ரேபிட். ஓகே இவன்கிட்ட தப்பிச்சா போகிறோம். நீ எங்கடா ஓடுற வெளில? ஐயோ போட்டு ஓடி இருக்கிறான் பஞ்சு மாரி. அது ஓய் கிரஸ்ட் டிசன். ஓகே ஃபாலோ த ஒயிட் ரேபிட். கைஸ் க்யூட்டாக இருக்காங்க கைஸ். Pigman's madness. Quickly towards the exit. The tiny rabbit hopped. அது வந்து ஏதோ
எக்ஸிட்டுக்கு வந்து அது குச்சி குச்சி போயிடுச்சான். ஸோ அதனால் நம்ம அதே என்னடா குச்சி குச்சி போயிடுச்சுன்றாங்க இவ்வளோ இது. போடா தாடாக்குதுவ பட்டனே எழுத்த முடியல. டே முயல் நீ தானே என்னை காப்பாற்றணும். நான் முயல் பின்னாடி போய் நின்று அவ்வளோதான். நான் கத்தாம இது லிஃப்ட் இப்போ உடஞ்சி கீழே வந்து யூ டைட் அப்படின்னு வர ஓப்பன் தரடா ஒழுங்கா. ஏய் ஸ்பூனை ஓடுறா டே முயல். பஞ்சை போட்டுன்னே ஓடு. எனக்கு கண்ணு தெரியாது நீ எங்கே போகிற. ஃப்ரீ சோல் இதை எடுப்போம். இது வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓ இங்கே இருக்கியா? செம்ம ஹார்ட் அட்டாக்டா சத்தியமா. என்ன ரூம் இது? ஏ பிக்மேன். ஓ ஏ வந்து இனிஷியலா நான் பேர் இது பிக்மேன். ஏய் சாவிதாடா தலை போட்டா வரான். சிடி இது சிடி தானே படம் பார்க்கலாமா? ஓ இது இந்த பாட்டு இதெல்லாம் இருக்குல்ல அது பாட்டு கேட்கலையே. கைஸ் பியானோ இருக்கு. நீட் மியூசிக் டு ப்ளே. ஓகே இப்போ நம்ம வந்து மியூசிக் நோட் கண்டுபிடிக்கணும் போல். கைஸ் ஒன்று இருக்குங்க மியூசிக்கு ப்ளே ஷீட் மியூசிக். ஓகே இந்த வச்சுட்டு கைஸ் இங்கே இன்னொன்று இருக்குது. இது ஆனால் டக்குன்னு கொடுக்குறீங்க. நாட் பியானோ மியூசிக். ஓ இது வந்து வேறு மியூசிக் போல். கிப்ரிஷ்னா என்னது? கிப்ரிஷ்னா வந்து வேஸ்ட்டு போல் அது. டேய் குறான் சாவியா. இங்கே இன்னொன்று இருக்குது. ஸோ கைஸ் நம்ம இப்போ 2 வேலை பார்க்கணும் போல். ஒன்று வந்து அவனையும் பிடிக்கணும், இன்னொன்று வந்து தேடணும். அந்த வந்து கிட்ட போனாலே வந்து மறைஞ்சு போயிடுறானே. அங்கே உட்காந்துருவான் இங்கே இருக்கானோ. கைஸ் இன்னொரு ஷீட்டு கிடச்சிச்சு. கேட்ச் த பேபி ஃபெயில்டா ப்ளே த பியானோ. ஸோ கைஸ் ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் ஒன் பேக். ஓகே இப்போ வந்து கேட்ச் த பேபி ஃபெயில்டு ப்ளே த பியானோ. ஓகே 3 தான் போல். நம்ம வந்து 3 கண்டுபிடிச்சோம். ப்ளே பியானோ வாசிப்போம். வந்துட்டோம். டக்குன்னு பிடிச்சி சாவிடுறான். ஸோ கைஸ் ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் கூப்பிட்டாங்க நல்லா. ஸோ ஓகே இப்போ வந்து ஒரு கட்சின் வந்துச்சு. அது என்னாலையுமே பார்க்க முடியல. ஸோ ஓகே பியானோ தான் சும்மா வாட்சின்னு இருப்பான் நினைக்கிறேன். சீக்ரெட் ஸ்விட்ச் எக்ஸ்ப்ளோர் த சீக்ரெட் பேசேஜே இல்லையே. தட் ஸ்விட்ச் போட்டுருவானுங்க. க்ரௌச்சா? ஓ இதெல்லாம் ஒரு பண்ணல வந்தே போயிட்டான். ஓகே இப்போ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறது? இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்குறான் அப்படி இருக்குது. எடுத்துன்னு வந்து வரா அப்படின்ட்டு போகணும். ஐ நீட் டு பிரேக் த்ரூ. உடைக்கணுமா? எதை வச்சு உடைக்கிறது? இதெல்லாம் வச்சு உடைக்க முடியாது. சுத்தியல்னு சொன்ன ஒன்றே கிடைக்குது. பிரேக் டேய் போட்டு பிரேக்குன்னா சுத்தியால் கீழே ஓட்டேன். ஐயோ இது வேறு ரொம்ப நேரம் ஆக முடியுது. அவ்வளோத்தையும் போட்டு உடைக்கிறது. இது மட்டும் தூக்கி இப்படி உள்ளே போட்டோம்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான், கேம் முடிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இது புது எண்டிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இது வந்து என்ன பண்ணுறது கண்டுபிடிச்சி நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து முக்கியமே இல்லை அப்படின்னு நினச்சேன். பார்த்தனால இங்கே நகரவே முடியல. எந்த ஒரு மாதிரி சிம்பிளும் இருக்குது. கிங்ஸ் லூலாபி. இது எடுத்தோன்னா இந்த கேர்ஸ் போயிடுச்சு. நாளைக்கு இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக நகர முடியுது. ஸோ ஓகே இப்போ இது எடுத்துன்னு போய்ட்டு அந்த பிளேயரில் போடணும் போல். எப்போதா சின்ன விஷயம் கூட இப்படி ஜம்ப்ஸ்கேர் பண்ணுது. ஸ்வாப் ரெக்கார்ட்ஸ் தூக்கி கீழே போடணும். ப்ளே ரெக்கார்ட் இதை போடணும் போல. போட்டால் அது நான் டேக் கீ ஃப்ரம் பேபி. ஐயோ அழுவிட்டோம். என்ன போன ரவுண்டில் வந்து என்னோட அந்த இன்னொரு பேபி சீட்டர் சாவிடுச்சல்ல, அது நல்லா ஒன்று இன்னும் போட்டு மண்டையை உடையலான்னு தோணுது. பட் ஆனால் அப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு காசு கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்றவாங்க. ஓகே இப்போ வந்து லிஃப்ட்டில் வந்து கொண்டு தரப்போம். காலில் கரண்ட்டு கத்தாமா.
டேய் அப்புறம் எப்படா இந்த லைட்டெல்லாம் மட்டும் எரியுது? இதோ இது லைட்டு தானே? இல்லை இந்த லைட்டு அதெல்லாம் இந்த கது தான் தரணும்னு நினைக்கிறேன். டேய் சாமா பஞ்சு இருக்குது, முயல் போயிருக்குது இந்த பக்கம். அடே மண்டகசம் என்னடா பண்ணுற? அப்பா பேக் டு பேக் ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறான். பேக் டு பேக்குன்னு இல்லை, அப்போ பண்ணான் அப்புறமா இப்போ பண்ணான். அப்போ வந்து இதுக்கு பண்ணானே. இதுதான் எலக்ட்ரிக் ரூம்னு நினைக்கிறேன். அந்த டைப்பர் மாற்ற போது போயிட்டு பண்ணானே எலக்ட்ரிக் ரூம். ஆமாம் இதுதான் எலக்ட்ரிக் ரூமு. இதெல்லாம் ஓட்ட பண்ணுவோம். ரிப்ளேஸ் ஃபியூசஸ். இந்த மாதிரி ஃபியூஸ் 2 இருக்குமா, அதை வந்து போடணுமா? ப்ளூ கலரில் இதெல்லாம் கலரு ப்ளூ. ஆமாம் இந்த பக்கம் ப்ளூ போட்டிருக்கு அப்படின்னு, இந்த பக்கம் பிங்க்கு. ஓகே இப்போ வந்து இங்கே ஃபியூஸ் பண்ணணும் போல். ப்ளூ இங்கே இருக்குது, ஆனால் பிங்க்கு. ப்ளூ இங்கே போட்டு ஓகே பிங்க் இல்லை சொன்னால் நம்ம இதுவே போட்டாலும் ஒத்துப்பாங்க. ராங் ஃபியூஸ் ஒத்துக்க மாட்டானுங்களா? எங்கே போய் பிங்காக நான் தேடுவேன்? ஓகே இங்கே எங்கேயுமே இல்லை இந்த ரூமில். கைஸ் இங்கே ஓடுறாளுங்க. சரி இருங்க சொன்னா வந்து ஒரு காசு இருக்கா ஃபஸ்ட்டு லீ. பனி பொம்பச் என்னடா பேருக்கு? பொம்பச் ரோட் மடகாரனாக இருப்போம் போல பொம்பச். ஓகே இங்கே வந்து ஒரு காயினை போட்டு என்னென்ன நம்பர் இருக்குது? C2. ஓகே C2 போடு. C2 ஃபியூஸ் வந்து அப்பா எடுத்தாச்சு. சரி நீ வந்தால் பணக்காரில் நம்ம காசு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டோம் போட்டு. ஸோ நான் வந்து என்ன சிப்ஸ் வாங்கிட்டு வாங்குவேன். C3 கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காரமான ஃப்ளேவர் கலரில் இருக்குது. ஸோ அதனால் C3 தானே? C3 சிப்ஸ் பாக்கெட் ஈட்டு. எப்படி சாப்பிட்றது? அப்படி வேஸ்ட்டு, காசு வேஸ்ட். ஸோ ஓகே ஃப்யூஸ். ஓகே அவ்வளோதான். பூனை டாய் பாக்ஸ் நல்லா ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த வீட்டில் தானே இருக்கும். என்ன பண்ணுற? ஃபியூஸ் போட்டின்டான். மண்டை உட்காந்து பாருங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் அப்படியே இப்படி தூக்கி கீழே போட்ட அளவு என்ன இதில் லாக் அடிக்குது? இதுக்கு பாஸ்வேர்ட் போடணும் போல். என்னடா இது? தொப்பி போடு இல்லைனா மண்டையில் போய் ஷார்ட் வாங்குவோம் அப்படின்றாங்க. ப்ளீஸ் இங்கே போட்டிருக்கு 17. ஓகே செகண்டு 4 கோடா? 4 டிஜிட் கோடா? ஆமாம் 4 டிஜிட் கோடு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 17. ஓகே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டால் வந்து 43. ஓகே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டால் கண்டுக்காதீங்க, ஏன்னா வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ வந்து ஒரு போர்க்கிழமை நடந்துட்டு இருந்தாலும் நான் தெரியல. 4 3 1 7 தானே? 7 ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் வெண்கவர். ஒரு நாள் இது கூட போய்ட்டு குதிக்கணும் நம்ம. ஆமாம் நம்ம ஏன் குதிக்கணும்? இவ்வளோ போட்டா என்ன? நல்லா போய் கீழே போய் உளுந்து அழுடா. இஸ் கான் ஃபார் நவ். ஸோ ஓகே அப்போ வந்து தூக்கி போட்டு போனோம் ஃபியூஸ் அங்கே. சரி நம்மளுக்கு தான் இருக்குது அன்லிமிட்டட் ஃபியூஸு. ஒன்று எடுத்து நல்ல வேலை பிங்க்கு பிடுங்கள. பிங்க்கு பிடுங்கிருந்தான்னா ஃபஸ்ட்லேருந்து அங்கே போய்ட்டு ஒரு காயினை போட்டு எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்கும். ஓகே போட்டு எடுத்துட்டேன். ஓகே இப்போ வெளிவேட்டர் வந்து ஒழுங்காயிடுச்சு. ஐயோ அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரோ வந்து நம்மளை ரொம்ப ஹார்ன் பண்ணுறாரு. டேய் நான் பெய்டா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்பா ஹோப்ஃபுல்லி இட் வில் ஒர்க் நோ. டக்குன்னு வாடாடே, அவன் எத்தனை துரத்த போகிறான். ப்ளீஸ் நடந்து வரான். சலமுட்டி நடக்கிறியா அப்படின்னு சொல்ல. ஆனால் மண்ட கசாயம் வாங்க. இப்போ நம்ம இங்கேயே ஓடலாம். இதெல்லாம் பூட்டிட்டு போயிடுச்சு. சாரி எடுத்து டக்குன்னு. ஸோ கைஸ் ரியாக்ஷன் டைம் வந்து அன்லிமிட்டட் பண்ணோம் இதில். அப்போ தான் வந்து முடியும். உஜ்ஜோ என்ன இத்தனை சாவி? ஹார்ட்டு ஓகே ஹார்ட்டு
இப்போ வந்து ப்ளஸ்ஸு இந்த சைடில் தேடி பார்ப்போம். கிடைத்து விட்டது ப்ளஸ் ஆவி. அவ்வளோதான். ஓய்யோ ஆட மண்டக்கு சாரியுமே சாத்த மாட்டியாடா டக்குன்னு அப்படியே கிட்ட வர விட்டு சாத்துறாங்க. ஐயோ வரடா இன்னும் செம்ம ஜம்ஸ்கேரு பார்த்தாங்க ப்ரோ நின்று தேய்ச்சின்னு வரும். ஓடு 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 லிஃப்ட் போடு லிஃப்ட் போடு லிஃப்ட் போடு. அப்போ ஐயோ நல்லா போய் மாதிரி திருப்பி நடந்து சத்தியமாக நான் சாகாமல் முடிச்சிட்டேன். எப்படின்னே எனக்கே தெரில. த எக்ஸிட் அவள் தான் கேம் முடிஞ்சுச்சா? இல்லை, த எக்ஸிட் டோன்ட் லீவ் மீ அலோன் ஸ்டே ஹியர் ஃபார் எவர். ஏன்னாலாம் உனக்குள்ள இருக்க முடியாது. உன்கிட்ட இருந்தால் நீ சாவடிப்பா என்னை போட்டு. இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். மறுபடியும் ஓகே. இப்போ வந்து நம்ம டாய் பாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபோம் டாட் கன் இது வந்து தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ ஓகே, இந்த கன்னை எடுத்துகிட்டு மொட்டை சுட்டுனே போகலாம். எப்படி சொல்கிறது? ஓ ஸ்க்ரீனை கிளிக் பண்ணோம் சதருவோம். சாவுடா 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 நாய சாவுடா. குழந்தைய எப்படி அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது குழந்தையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் வீடே தலைகீழ மாறிடுச்சு. இந்த பேக்கு பையன் வந்து வீடியோ தலைகீழ மாற்றிடான் போல். இங்கே வந்து ஒரு ஹார்ட்டு சாவி மாதிரி ஒன்று வேறு போட்டுடலாம். அப்புறமா வந்து இந்த வீட்டை விட்டு போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். அதை எனக்கு நல்லா இருக்கு. வீடு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீடே அப்புறம் தலைகீழ மாற்றி வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த சாவியை எடுத்துகிட்டு தான் பண்ணலாம். கேஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சாவியாக தேவை. அதை போட்டு தேடலாம். இன்னும் நம்ம எதுக்கும் எமர்ஜென்சி இந்த கண்ணை கையில் எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு வந்துட்டுன்னு வருவான். இங்கே இருந்தாச்சு போயிட்டு ஜெட்டி ஃபீட் த பேபியா மறுபடியும் முதல்ல இருந்தா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சுடுறான்னு பார்த்தா வந்து கண்ணு தூக்கி கீழே போடுறது. இப்போ ஒன்று பார்த்து பல்ப் வாங்குறதா இல்லையா? ஐயோ இவன் சொல்கிறத மட்டும் பண்ணவே கூடாது. ஓ இதெல்லாம் வேறு பண்ணலாமா? நீ இப்போ மட்டும் பண்ண முடியல. ஸோ ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஆர்ட்டு சாவி தான் ஒரே வழி போல். ஸ்மாச்சிங் கீ. ஓகே, இந்த கன்னை நம்மளுக்கு வேறு வழியே இல்லை கைஸ். போட்டு தான் போகணும். நான் ஏன்டா கன்னை போட போகிறேன்? இந்த ஆர்ட்டு சாவியை தூக்கி லிஃப்ட்டில் போட்டு கன்னை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி ஐடியா? இல்லை கன்று வந்து நம்ம சும்மா தேய்ச்சின்னு வருது. கன்று வந்து நம்ம சும்மா விளாட்றதுக்கு தான். ஸோ கீ தான் முக்கியம். கீ எடுத்துக்கலாம். கனகனம் நல்ல வேலை சாவியை போடல. சாவி ஓடிச்சு கைஸ். லிஃப்ட் கோஸ்ட் ஓகே. அது வந்து ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து தொட்டி கீழே விழுந்துருச்சு. அதனால் மேலே கூப்பிட்டாங்க. இவனா பேய் மாதிரி இருக்கிறான். இவன் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு ஹூ கேர்ஸ் அழுதுருவோம். புரோக்கனா உடச்சிட்டா உலக சார். சரி வாங்க இப்போ திருப்பி எலிவேட்டர்லேயே போகலாம். டக்குனு ஃப்ரெஷ் டு டிசன்ட். இன்னும் கொடூரமான ரத்த காட்டு எரிய மாதிரிலாம் போகலாம் ப்ரோ. அப்புறமா பயமாக இருக்கே. மறுபடியும் முதல்ல இருந்தா டே 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 சந்தோஷமாக வருகிற ஒரு வேளை அவன் ஜட்டி கடியில் வச்சுருப்பான் அந்த ட்ரையாங்கிள். டே இப்போ நான் என்னடா பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு சாவியுமே கிடைக்க மாட்டேங்குது. அவன்டாவும் பைக்கு முறிக்கணும் போகிறான். உள்ள போட்டு வச்சுருப்பான். டேய் நான் என்னடா பண்ணுறது? டேய் கண்டிப்பாக ஜட்டி உலகம் போட்டு வச்சுருவான். ஒரு ஆள் இங்கே எங்கேயாவது இதில் வச்சுருப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு லூப்பு மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே போனால் இந்த ஹாரர் டைமென்ஷன் வருது. திருப்பி நான் அதுக்குள்ளே போனால் வந்து இந்த நார்மல் டைமென்ஷன் வருது. இப்போ ஒரு டைமென்ஷன்
அதனால் தலைவலியாக இருக்குது. இதோ இப்போ ஹாரர் டைமென்ஷன் வரும் பாருங்க. சொல்லலை சுரல். எனக்கு ஒரு ஐடியா, இவனை தூக்கிட்டு போகலாம். இவனே மறைஞ்சிட்டான்னா வந்து நம்மளுக்கு எதனா வந்து ஒரு செத்துருவாங்க. ரெஸ்ட் டிசன்ட் அவ்வளோதான், வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அவ்வளோதான், ப்ரோவே மறைஞ்சிட்டு இருக்கான். கைஸ் கைஸ் டே இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹாண்டட் டைமென்ஷன்லேருந்து வந்து எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுற மாதிரியும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளேயும் எதுவுமே இல்லை. ஒரு வேளை இவங்க சொல்கிறதான் பண்ணி ஆகணுமோ? கைஸ் எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வந்து இந்த லிஃப்ட்டு நம்ம வந்து இந்த ஹார்ட்டு சாவிக்கு வந்து எதனா வந்து ஒரு வழி கண்டுபிடிப்போம். சத்தியமாக நான் புரியவே இல்லை இதில் என்ன பண்ணணும். ஓகே, நான் சாவியை வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். போயிடுச்சு. ஹாண்டட் டைமென்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ கைஸ் இப்போ இதில் வந்து டேக் த பேபி டு பெட்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதான டைப் பண்ணி பார்க்கணும். பெட்ரூம் சா டே நான் சத்தியமாக மண்டக்கு சாயம்டா. ஸோ கைஸ் ஓகே, ஆனால் மண்டக்கு சாயங்களா அதோ இங்கே போட்டிருக்கானுங்க கைஸ். இப்போ கைஸ் வெயிட் பண்ணி வாட்ச் டிவி அனுசா பண்ண முடியாது. பாய், ஹேவ் a great time. எக்ஸிட். கைஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நார்மல் டைமென்ஷன் போனோம். செம கேமுடாடே. மல்டிபிள் டைமென்ஷனில் போய் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த கீ எடுத்துகிட்டு போகலாம். மேலே போனால் இந்த ரூம் ஓப்பனில் இருக்கணும். அந்த இது வந்து இந்த ஹார்ட் லாக் போட்டுருவோம். ஸோ ஓகே, திறந்துச்சா? துரத்தல இல்லை பின்னாடி மட்டும் துரத்தினானா இந்த ஸ்பீடில் ஓடணுன்னு எண்ணி தான் நான் போடுறது. நான் எக்ஸிட் தள்ளி போயிட்டே இருக்கா? இல்லை ஓதான் இருக்குது. தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கத்தாம. யார் ராணி? ஹைச்சார் இந்த பேபி எல்லாம். அப்பா டே சூப்பர்ரா. என் ஸ்ரீராம் கைஸ். அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வந்து மூஞ்ச ஒரு மாதிரி கோபமாக மாறிச்சுனா தான் எனக்கு பிரச்சனை வந்து அடிப்பான். ஓகே, இது வந்து லாக்டு. லாக் பண்ணி அடிப்போம். யோ டேய் இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்துச்சுடா. சைத்தான் கி பச்சா. டேக் த பேபி டு பெட் ஃபெயில்டு. வாட்ச் டிவி ஃபெயில். ஐயோ நான் டிவி பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது எனக்கு கைஸ். டிவி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது கைஸ். ஸோ அதனால் நம்ம இந்த டிவியை பார்க்க மாட்டியா அப்படின்றானுங்க. யார் ஃபீலிங் ஸ்லீப்பியா? கிடையாது. யார் சொன்னா? ஐ கைஸ் ஏதோ ஒரு மூஞ்சி மாதிரி இருந்துச்சு, காக்கா மூஞ்சி. ஓ இன்னும் இங்கெல்லாம் டிவி இருக்குதா? வண்ட கைஸ் இருங்க, அதெல்லாம் அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம். வீடியோவே எடுக்கிறல்ல, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன். இஸ் அ வெரி டயர்ட் பாய். டே மண்டை செய்யும் உனக்கெல்லாம் ஒரு திராணடா. இதுலலாம் நான் உட்காரணும்டா. திராணில் கிடச்சி வரைக்கும் உட்கார முடியாது போல. திரான் கீழே தான் போய் இப்படின்றான். கைஸ் கைஸ் முயல் என்னடா இது? கைஸ் கைஸ் நம்ம ஓட ஓட அதுவும் போயிட்டே இருக்குதா? நம்ம நின்னா அது நிற்கிது. அது போக போக பறகுறேண்ணா நான். கைஸ் கைஸ் இது ஒரு மாதிரி இந்த மாதிரி போனாலே எனக்கு ஒரு மாதிரி தலைவலி. ஏன்டா என்னால் வர முடியல? பறகுறேன் கத்தாம எப்படி பறகுறேன்? சொயின்னு போயிடுவோம்னா
டயர்ட் பாய், இஸ் வெரி டயர்ட் பாய். மறுபடியும் முதல்ல இருக்கா லாக்டு. அதோ இங்கே. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்து பயந்தோம்னா இன்னும் பெரிய பெருசாலாம் இன்னும் வந்தால் அதை பார்த்து நம்ம அநியாயத்துக்கு பயப்படுவோம். டேய், எக்ஸிட்டை கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படியே கண்ணில் காட்டினாலும் மூடிக்கிட்டு போயிடுறாங்க. என்னதுடா இது? ஏதோ இது ஸோ கைஸ், கீழே வந்து ஒரு போர் கிளம்பி போட்டு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கட்டுறேன். கைஸ், அந்த முயல் ஸ்டோரி டே படிக்கலையாடா? அப்பா, முயல் ஸ்டோரி படிக்கல, வாங்கி கட்டிக்கோடா அப்படின்றானுங்க. படிச்சிருக்கணுமா அதை? கைஸ், இதெல்லாம் இன்ஃபினிட்டி டைமென்ஷனில் போய் நான் மாட்டிக்கிட்டேனா? அந்த முயல் மட்டும் ஜாலியாக போயிடுச்சு. பஞ்சாச்சும் போட்டு போயிருந்தாச்சும் தெரிஞ்சிடும். கைஸ், இது அவனோட பெட்ரூம் தானே? பெட்ரூம்ல இந்த மாதிரி தான் சாண்டா கிளாஸ் இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு பொம்மையாச்சும் வீட்டு ஓடியெல்லாம். கைஸ், ஃபஸ்ட் இங்கே இருக்கிற அந்த கிச்சன் இது இந்த கப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இப்போ இந்த வீட்டை விட்டு போனால் நல்லா இருக்கும். சுற்றின்னு வந்து இப்போ மூஞ்சிலே அடிச்சானா கத்தாம வீடு வந்தது. சத்தியமாக பைப் இல்லை. எதிர்பார்த்துன்னு தான் இருந்தேன். தொட்டியில் இருக்குது. இப்போ நம்ம ஆனால் வந்து கைஸ், இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போட்டேன். வேலைக்கு அப்போ நம்ம உண்மையிலே போட்டு தான் ஆகணுமா? நான் சும்மா எடுத்துன்னு போயிட்டு அவனை போட்டேன். இங்கே பார்த்தா உண்மையிலேயே வழி பறந்து விட்டது. ஒரு செகண்டில் கண்ணு கத்தாமல் போயிடுச்சுரா. ஏய், இந்த கேமில் சத்தியமாக வந்து ஒரு ஜம்ப்பு பட்டன் ஆட் பண்ணாங்க. ஜம்ப்பு அப்படி இல்லை. யாரா நீ? ஜம்ப் இல்லை, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிண்டாச்சு ஆட் பண்ணோம். ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள். ஓகே கைஸ், நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டு, அதில் வந்து ஒரு கோடு. ஓகே, ரவுண்டு அதில் அந்த இந்த சிம்பிள் தான். நான் கூட எல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டே போகணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி டோர் இருந்தால் கெட்ட டோரு, இந்த மாதிரி டோர் இருந்தால் நல்ல டோர் தரையுது, இந்த மாதிரி டோர் இருந்தால் ரொம்ப நல்ல டோரு. கத்தாம் பயமா இருக்குது பிராதர். எனக்கு வழி தரல பிராதர். செத்தம் பிராதர் நான். பச்சை ஒளி வருது. எனக்கு கொஞ்சம் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கு. உரியாடா பச்சை ஒளி வருதுன்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிளை பார்த்தேன் நான். எவ்வளோ போச்சு? இந்த சிம்பிள் ஓப்பன். ஓகே, இந்த வாட்டி ட்ரையாங்கிளில் கோடு. ஓகே, புடிச்சிட்டானா? அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறது? இதான் பார்த்தேன். கைஸ் எனக்கு செம்ம ஹார்ட் அட்டாக் கைஸ். முயல் கியூட்டு. ஃபைண்ட் அ வே அவுட். அப்பா கைஸ், வீடு நார்மல் ஆயிடுச்சு. கைஸ், இந்த எலக்ட்ரிக் பேனல் ரூமா கைஸ், அவன் இன்னுமே நம்மளை துரத்திட்டு தான் இருக்கும். அதனால இங்கே இருந்தாலே ஒரு மாதிரி ரெட் ஆகுது பாருங்க லைட்டு. என்னடா இது? அப்பா உடச்சிட்டு போய் இப்போ பின்னாடி சத்தியமாக துரத்துவான் பாருங்க. சொல்லலை, ஆக்சுவலாக பின்னாடி இல்லை முன்னாடி. கைஸ், இப்போ அவன் புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் நடந்து வரான், நான் தவழ்ந்து போகிறேன். தெரியுதா பாருங்க? அவன் எவ்வளோ பெருசாக நடந்து வரான், நான் எவ்வளோ சின்னதாக தவழ்ந்து போகிறேன். கைஸ், இங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம அந்த வழியில் ஓடணும். எனக்கு தெரிஞ்சு 50 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 15 ஒரு 55 பின்னாடி பார்க்காம ஓடணும், இல்லைனா நம்ம கத்தாமு. அவ்வளோதான், கத்தாமு செத்துறேன். நான் சீதான்னு நினைக்கிறேன், சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டான். குட் நைட். செத்துறேன் நான். ஃபஸ்ட்லேருந்து விளாண்டுமா கூப்பிட்றா? அப்பா நல்ல வேலை கைஸ். இப்போ இங்கேருந்து தான் வருது. நல்லா துரத்து ஃபாஸ்ட்டாக. நான் வந்து இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக ஓடுறான்.
பட் ஆனால் அந்த அந்த ஒரு எக்ஸிட்டுக்குள்ளே போனோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். எக்ஸிட் போச்சு பார்த்தீங்களா சாயின்ட்டு. ஓகே இப்போ நான் வந்து முயலையும் ஃபாலோ பண்ணோம். இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் போனோம். ஸோ ஓகே, ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராங் வே. ஸோ அதனால் நம்ம வந்து இப்படியே போகலாம். இதோ இப்போ வந்து ட்ரெயின் வந்து முட்டிட்டு நம்மளுக்கு இதோ இங்கே வந்து ஒரு வழி வழி பிறந்துருக்குது காய்ஸ். முயல் ஓடுது, நல்ல வேலை. முயல் மட்டும் இல்லைன்னா நான் நேரம் கத்தாங்க. ஓப்பன் ஓய் வழி. இப்போ முயல் அப்பாடா. ரன் லிட்டில் ரேபிட், யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன், தேர் வில் ஆல்வேஸ் பி மோர். ஸோ ஓகே, அவ்வளோதான். கேம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். கேம் இல்லை, ஸோ இந்த எண்டிங்கை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓ மை காட், ஆக்ட் 3-ஆ? ஸோ கைஸ் இப்போ வந்து நான் ஒரே வீடியோவை லென்த்தாக போட்டேன், உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் இப்போவே இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அது வந்து இப்போ வராது, ஒரு சாயந்தரம் மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, பாய்.